வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக்ல 56வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு பார்க்க போறோம். இதில் பாருங்க 551லேருந்து 555 வரைக்கும் இந்த டயக்ராம் வச்சு கொஷின் கேட்டிருக்கோம். இதில் ஒரு 4 விதமான வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வடிவமும் எதை குறிக்கும் அப்படிங்கிறத பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது சதுரம் அப்படிங்கிறது ஓவியம் வரைகிறதுல விருப்பம் இருக்கிறவங்க. சதுரம் எங்க இருக்கு? இதோ இருக்கு இல்லையா? சதுரம் அப்படிங்கிறது டிராயிங் வரைகிறவங்க, அதாவது ஓவியம். கரெக்டா? அடுத்ததா செவ்வகம் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டட் இன் கேம்ஸ், விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறவங்க. எது? செவ்வகம். இப்போ செவ்வகம் இருக்கு இல்லையா? இது விளையாட்டு, அதாவது கேம்ஸில் ஆர்வம் இருக்கிறவங்க. ஓகேவா? சதுரம் டிராயிங், அதாவது ஓவியம். செவ்வகம் ரெக்டாங்கிள் கேம்ஸ். முக்கோணம் நடனத்தில் விருப்பம் உள்ளவர்கள். முக்கோணம் ட்ரையாங்கிள் தோ இருக்கு இல்லையா? இது நடனம், அதாவது டான்ஸில் விருப்பம் இருக்கிறவங்க. சரியா? முக்கோணம். அடுத்ததாக வட்டம். வட்டம் நாடகம் நடிப்பதில், அதாவது டிராமா. வட்டம் இருக்கு இல்லையா? வட்டம் டிராமா, நாடகம். நம்ம பொதுவாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 3 வச்சு பார்த்துருப்போம். இந்த இடத்துல அவங்க 4 வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினாக என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பர்சன் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸ் அண்ட் டிராமா பட் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பெயிண்டிங் அண்ட் கேம்ஸ், அதாவது ஓவியம் மற்றும் விளையாட்டில் ஆர்வம் இல்லாத ஆனால் நடனம் மற்றும் நாடகத்தில் விருப்பம் உள்ள, அதாவது நடனத்திலையும் நாடகத்திலையும் விருப்பம் இருக்கணும். த பர்சன் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸ் அண்ட் டிராமா. மற்ற இடத்துல வரக்கூடாது. டான்ஸ்லையும் டிராமாவிலையும் மட்டும்தான் வரணும். பாருங்க, டான்ஸ்ன்றது ட்ரையாங்கிள், டிராமா அப்படிங்கிறது சர்க்கிள். அப்போ எதில் வரணும் அவங்க சொல்லியிருக்கிறது படி அப்படின்னா டான்ஸ் ட்ரையாங்கிளில் வரணும், சர்க்கிளில் வரணும். இந்த 2 ஷேப்பில் மட்டும் வரணும், மற்ற இடத்துல கண்டிப்பாக வரக்கூடாது. அந்த மாதிரி எதுன்னு கேட்குறாங்க. பாருங்க, ட்ரையாங்கிள், சர்க்கிள். ட்ரையாங்கிள்லேயே சர்க்கிள்லேயே வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஒன்று வருது, 9 வருது. கூட எதில் வந்துடுது அப்படின்னா கேம்ஸ் ரெக்டாங்கிள்லேயும் வந்துடுது. 3 வருது, அது கூட எதில் வந்துடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர்லேயும் வந்துடுது. அப்போ இது எதுவுமே கிடையாது, ஏன்னா மற்ற எல்லா ஷேப்லையும் அதெல்லாம் கலந்து வந்துடுது. ரைட்டா? அப்போது ட்ரையாங்கிள்லையும் சர்க்கிள்லேயும் மட்டும் வரக்கூடிய நம்பர் இதை நோட் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்க. எது மட்டும்தான் இது 2த்துல மட்டும் வருது அப்படின்னா 4 மட்டும்தான். அப்போ இதில் விருப்பம் உள்ளவங்க எத்தனை பேர் அப்படின்னா ஆப்ஷன் 2 4. சரியா? அடுத்ததா த பர்சன் ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் ஆல், அனைத்திலும் விருப்பம் உடையவர்களின் எண்ணிக்கை. அப்போ 4த்துலேயும் வரணும். பாருங்க, 4 ஷேப்லையும் கலந்து வரக்கூடியது எதுன்னா இதோ இருக்கு பாருங்க 3. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா அது? சரிங்களா? இங்கே பாருங்க, ஸ்கொயரும் வந்துடுச்சு, ட்ரையாங்கிளும் வந்துடுச்சு, சர்க்கிளுக்குள்ளேயும் வந்துடுச்சு, ரெக்டாங்கிளும் வந்துடுச்சு, மொத்தத்துலேயும் வந்துடுச்சு. பாருங்க, எது? 3 மட்டும்தான், மற்ற எதுவுமே அப்படி இருக்காது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 3. இது ஒன்றுமே இல்லை, இது அழகாக நீங்கள் அந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? அடுத்தது 553. த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் எனி ஆஃப் த ஆர்டிஸ்ட், அதாவது ஏதேனும் ஒன்றில் மட்டும் விருப்பம் உள்ளவர்களின் எண்ணிக்கை. அப்போ ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னா வேற எந்த இதுலையும் வரக்கூடாது. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போமே. சதுரத்தில் மட்டும் வரக்கூடிய ஆள் யாரு? 7. செவ்வகத்தில் மட்டும் வரக்கூடிய ஆள் யாரு? 8. இவங்களாம் வேற எதுலையும் வரல பாருங்க. கரெக்டா? வேற வட்டத்தில் மட்டும் வரக்கூடியவங்க யாரும் கிடையாது. ஏன்னா வட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வர எல்லாருமே வேற ஏதாவது இடத்துல இருந்துடுறாங்க. டான்ஸில் மட்டும் வரக்கூடியவங்க யாரு? 1. அப்பனா இது 3த்தையும் கூட்டணும். 7 8 15 1 16. அப்போ ஏதாவது ஒன்றுத்துல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா 16 பேர். அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க, ஏதேனும் ஒன்றில் மட்டும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 16. சரியா? 554. த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who are not interested in drawing paintings but interested in games, அதாவது ஓவியம் வரைவதில் விருப்பம் இல்லாத ஆனால் விளையாட்டில் ஆர்வமுடையவர்களின் எண்ணிக்கை. டிராயிங் வரக்கூடாது, டிராயிங் கிடையாது. ஒன்லி என்ன மட்டும் வரணும் அப்படின்னா கேம்ஸ் மட்டும் வரணும். சரியா? டிராயிங் வரக்கூடாது, கேம்ஸ் மட்டும் வரணும். பாருங்க, டிராயிங் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் நாம? டிராயிங் சதுரம் வரக்கூடாது. அவங்க சொல்றது புரியுதா? டிராயிங் வரக்கூடாது, கேம்ஸ் மட்டும்தான் வரணும். கேம்ஸுங்கிறது செவ்வகம். அப்போ வெறும் செவ்வகத்தில் மட்டும் வரணும், சதுரத்தில் வரக்கூடாது. பாருங்களேன், செவ்வகம் தோ இருக்கு, கரெக்டா? சதுரம் தோ இருக்கு. இந்த செவ்வகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வகத்துக்கும் சதுரத்துக்கும் காமனாக வர்றதா இருக்கக்கூடாது. செவ்வகத்துக்கும் சதுரத்துக்கும் காமனாக வர்றது 3 இருக்கு. அப்போ அது வரக்கூடாது. எது மட்டும்தான் வரணும்? இந்த சதுரத்தில் இல்லாத நம்பர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஆக்சுவலாக அவங்க ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஓவியத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓவியத்தில் வராமல் டிராயிங் இதில் வராமல் எதில் மட்டும்தான் வரணும்னா கேம்ஸில் மட்டும்தான்.
அப்போ கேம்ஸில் மட்டும் வரும்போது அவங்க மற்றதை பற்றி சொல்லலை, மீதியில் வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. அப்போ 1 இந்த 5 9 8 மூணுத்தையும் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்துருக்கலாம். அவங்க ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை பொறுத்து முடிவு பண்ணலாம். பாருங்களேன், மொத்தத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க, 26 25 26 7ன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 மட்டும் விட்டுறோம், ஸ்கொயரில் வரக்கூடியது. மீதி இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 9 8 மூணுமே இருக்கு. 5 9 8 இது மூணுத்தையும் கூட்டணும்னா 5 9 14 14 ஒரு 8 22. ஸோ அவங்க கேட்கறது இந்த செவ்வகம் ஃபுல்லா, ஆனால் எது வரக்கூடாது, சதுரம் மட்டும் வரக்கூடாது. அப்போ சதுரத்தை இந்த 3 விட்டுட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது 22. ஸோ ஓவிய வரையத்தில் விருப்பம் இல்லாத ஆனால் விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க யார் யார் எத்தனை பேர் அப்படின்னா 22 பேர். ஆப்ஷன் 1. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரியா? 555. The persons who are interested in at least 3 activities, அதாவது குறைந்தபட்சம் 3 செயல்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களின் எண்ணிக்கை. குறைந்தபட்சம் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 செயல்பாட்டில் ஆர்வம் இருக்கணும். குறைந்தபட்சம் 3னா 3 விட அதிகமாக 4 செயல்பாட்டில் ஆர்வம் இருக்கணும். ஸோ 3ல் வரணும், 4ல் வரணும். இப்படி வரவங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, 3த்துல வரணும், 4த்துல வரணும். இப்படி வர்றது மாதிரி எதெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 4த்துலேயும் வர்றதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 4 ஷேப்லேயும் வரக்கூடியது எது? 3. அதை நான் தனியாக எழுதிக்கிறேன். 4த்துலேயும் வரக்கூடியது 3. ஓகேவா? குறைந்தபட்சம் 3ன்றதால அப்போ 3 ஷேப்பில் வர்றதையும் பார்க்கணும். இது 1த்துல மட்டும்தான் வருது, இது 1த்துல மட்டும்தான் வருது. இது பாருங்க முக்கோணம் வட்டம் 2த்துல வருது, இதுவும் கிடையாது. இது பாருங்க ட்ரையாங்கிள் வந்துருச்சு, வட்டம் வந்துருச்சு, ரெக்டாங்கிள் வந்துருச்சு. அப்போ இதை எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்போ 9 எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, இது செவ்வகத்தில் வருது, வட்டத்தில் வருது, இது கிடையாது. இது பாருங்க வட்டத்தில் வருது, இதில் வருது, ஸ்கொயரில் வருது, இது கிடையாது. இது ஸ்கொயரில் மட்டும்தான் வருது. இது பாருங்க வட்டத்துக்குள்ளேயும் வந்துடுச்சு, முக்கோணத்துக்குள்ளேயும் வந்துடுச்சு, சதுரத்துக்குள்ளேயும் வந்துடுச்சு. அப்போ இதை எடுத்துக்கலாம். எல்லா நம்பரையும் சொல்லிட்டோமான்னு பாருங்க. இல்லாததெல்லாம் அடிச்சுட்டேன், மீதி எல்லாம் காட்டிட்டேன். அப்போ 6. ஸோ 3த்தையும் கூட்டணும்னா 6 3 9 9 9 18. குறைந்தபட்சம் 3த்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எத்தனை பேர் அப்படின்னா அப்போது 18 பேர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் கொஷின் பார்த்துருக்கோமே தவிர இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை ஏன்னா ஒரு முறையும் எக்ஸாம்பிள் அவங்க ஏதாவது சில விஷயங்களை புதுசாக சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்த லாஜிக்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி கேட்கணும்னா இது மாதிரி ஒரு 4 வடிவங்களை வச்சு கேட்கலாம் பாருங்கள். என்னன்னா அவங்க சொல்லியிருக்கிறத தனித்தனியாக எழுதிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இது 5 கேள்விகளும் பார்த்தீங்க அப்படின்னா மேட் பேஸ் பண்ணி கேட்டது. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் 5 டேஸாக இப்படி தான் பார்த்துருக்கோம். 5 கேள்வி மேட்டில், 5 கேள்வி சேட்லன்னு பார்த்துட்டு வரோம். கரெக்டாக? இப்போ இதில் 5 கேள்வி மேட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 5 கேள்விகள் சேட்டில். பாருங்கள், 556 மதிப்பு காண்க. √12 × √3 ஈக்குவல் டு. இப்போ ரெண்டுமே ரூட்டில் இருக்குது. கரெக்டாக? நடுவில் மல்டிப்ளை இருக்குது. ரெண்டுமே ரூட்ல இருந்து நடுவில் மல்டிப்ளை இருந்தால் பெருக்கலாம். பெருக்கலும் வகுத்தலும் இருந்தால் ரூட் ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், வகுக்கலாம், டிவைட் பண்ணலாம். ஆனால் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்தால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ 12 3 பெருக்கிறேன். 12 36. நமக்கு நல்லாவே தெரியும் 36க்கு ரூட் எடுத்தோன்னா ஆன்சர் என்ன? 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 6. அவ்வளோதான் பாருங்க. சரியா? அடுத்ததா 557 2⁻⁻5 × 2⁻7 டிவைடட் பை 2⁻⁻2 இஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்க. a⁻m × a⁻n. இப்படி இருந்தால் என்னென்னு எழுதலாம்? a⁻m + n எழுதலாம். சரியா? அப்போ இங்கே நடுவில் பெருக்கல் இருக்கு இல்லையா? முதல்ல இது ரெண்டுத்தையும் நடுவில் பெருக்கல் இருந்தால் பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2⁻−5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ -5 + 7. 7 5 போயிடுச்சுன்னா 2. அப்போ என்னவாயிடும்? 2/2. பெரிய நம்பருக்குரிய ப்ளஸ்ங்கிறதால ப்ளஸ். அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது? டிவைடட் பை 2⁻−2. இதுக்கும் ஃபார்முலா தெரியும். a⁻m டிவைடட் பை a⁻n அப்படின்னா என்ன எழுதலாம்? a⁻m−n. நடுவில் டிவைட் இருந்துச்சுன்னா மேலே பவரில் மைனஸ் பண்ணணும். அப்படின்னா பாருங்க, 2/2 டிவைட் இருக்கு, பவரில் மைனஸ் பண்ணணும், மைனஸ் இதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கு? -2ன்னு இருக்கு. ஏற்கனவே ஃபார்முலா படி ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ். அப்போ இது என்னவாயிடும்? +2ன்னு ஆகிடும். அப்போ 2/2 + 2 4. 2/4னா என்ன அர்த்தம்? 2 4 முறை பெருக்கணும். 2 4 4 2 8 8 2 16. ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சிடும்? ஆப்ஷன் 4 16. சரிங்களாம்மா? அடுத்ததா 558 ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும்
உயரத்தை பாதியாகவும் மாற்றும் பொழுது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? வாட் happens to the area of the parallelogram if the base is increased 2 times height is halved? அப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா இணைகரத்தினுடைய parallelogram ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியணும். ஏரியா ஆஃப் த parallelogram ஃபார்முலா b into h. ஏரியா ஆஃப் த parallelogram என்ன ஃபார்முலா? b into h. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடிப்பக்கத்தை 2 மடங்காக பேஸ் வந்து 2 டைம்ஸ் ஆகணும். இப்போ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, பேஸும் 1ன்னு வச்சுக்கிறேன், ஹைட்டும் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்படின்னா 1 1 சார் 1ன்னு இருக்கும். இப்போ நம்ம அவங்க சொல்லியிருக்கிறது படி இப்போ புதுசாக என்ன பண்ண போகிறோம்? பேஸை டபுள் ஆக்குறோம். அதாவது ஏற்கனவே 1ன்னு இருக்கு, இப்போ டபுள் ஆக்குறோம்னா ஓர் 2 2ன்னு ஆயிடும். இன்ட்டு ஹைட்டை என்னவாக்குறோம் அப்படின்னா பாதி ஆக்குறோம். உயரம் வந்து ஹைட் இஸ் ஆஃப்டு, உயரத்தை பாதி ஆக்குறோம். ஏற்கனவே ஹைட் என்ன வச்சிருக்கோம்? 1, பாதினா 1/2. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 2 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 1ன்னு இருக்கும். ஸோ முதல்ல நம்ம வச்சதும் 1 தான், இப்போ அவங்க சொன்னது மாதிரி எடுக்கும் போதும் 1 தான். மாறி இருக்கா? மாறல. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ ஆன்சர் பாதியாக மாறும் வருமா? வராது. மாற்றமின்றி இருக்கும் வருமா? ஆமாம். ஏன்னா 1ன்னு எடுத்தால் 1 தான் வந்துச்சு, மாற்றமின்றி இருக்கும். 2 மடங்கு ஆகும் வராது, ஏதுமில்லை வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது ரிமைன்ஸ் த சேம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரிஞ்சு முடியுதா? நீங்கள் இந்த மாதிரி அவங்க டபுள் ஆகுது, பாதி ஆகுது, எந்த ஷேப்பை வச்சு கொடுத்தாலும் இதே ஷேப்பை அவங்க செவகத்தை வச்சு சதுரத்தை வச்சு எதை வச்சு வேணாலும் கொடுக்க முடியும். எதை வச்சு கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாவில் 1 1ன்னு எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி டபுள் ஆக்குறது பாதி ஆக்குறதுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா வர ஆன்சர் வச்சு நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? 559 a + b = 7 மற்றும் a² + b² = 25 எனில் ab = இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா தான், நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுற ஃபார்முலா. a + b + c a + b the whole square = a² + b² + 2ab. இந்த ஃபார்முலா தான் பாருங்க. a + b க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7. அப்போ 7² டைரெக்டாக போட்டுலாமா? 7² 49. a² + b², a² + b² என்ன கொடுத்துருக்காங்க? 25 + 2ab + 25 இங்கே எடுத்துகிட்டு வரலாம். 49 + 25 இங்கே வந்தால் -25 = 2ab. 49 25 போயிடுச்சுன்னா 24 = 2ab. பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவல் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ வகுத்தல். 1 2 1 2 2 4. அப்போ ab = என்ன கிடைக்குது அப்படின்னா 12. அவங்க அதான் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் 2 12. இந்த மாதிரி ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுனா a + b the whole square, a - b the whole square, a + b into a - b, a + b the whole cube, a - b the whole cube. இதெல்லாம் மெயின். இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான். 3rd யூனிட்டில் அல்ஜிப்ராவில் வரும் பாருங்க. இந்த அல்ஜிப்ராவில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்டுருவாங்க. சரியா? அடுத்தது 560 x² - 8x + 16 காரணிகள் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஏற்கனவே நம்ம ஃபேக்டரைசேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், உங்களுக்கு சொல்லி தந்திருக்கோம். என்ன பண்ணணும்? ஒரு இருபடி சமன்பாடு என்னன்னா பவரில் 2 இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 16 16 2 நம்பரை பெருக்குனா 16 வரணும், கூட்டினா நடுவில் இருக்கிற இந்த -8 வரணும். கரெக்டா? 16 எப்படி பிரிக்கலாம்? 4 4 16. கரெக்டா? கீழே மைனஸ் இருக்கிறதால இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஏன்னா அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 2 16ன்னு ஆகிடும். 4 கூட்டினா 8ன்னு வந்துடும். மைனஸ் இருக்கிறதால -8. x² கீழே என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. ஸோ கீழே 1x, கீழே இருந்து மேலே எழுதணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ x - 4. அதே மாதிரி இங்கே எழுதுனீங்க அப்படின்னா x - 4. அப்போ இதோட காரணிகள் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 1 x - 4 இன்ட்டு x - 4. சரிங்களாம்மா? இப்போ இதே மாடலில் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு சில மாடல் கொஷின்ஸ் தரேன். உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி x² - 8x + 16 இருக்கா? நான் என்ன கொஷின் தரேன்னா x² - 10x + 25 இதனுடைய காரணிகள் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஆப்ஷன் ஏ x - 5 இன்ட்டு x + 5. ஆப்ஷன் பி x + 5 இன்ட்டு x + 5. ஆப்ஷன் சி x - 5 இன்ட்டு x - 5. ஆப்ஷன் டி x + 5 இன்ட்டு x + 2. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தா இந்த கொஷினோட அதே மாடல் தான். சரிங்களா? அதே மாதிரி
இங்கே ஒரு கொஷின் தரேன் பாருங்க, அது ஒரு கொஷினா. செகண்ட் கொஷின் நான் உங்களுக்கு என்ன தரேன் அப்படின்னா, இதே மாடலில் a + b = 9, a + b = 9, a² + b² = 35, a² + b² = 35 எனில் ab = what? எனக்கு கொடுத்துருக்கேன் a + b = 9, a² + b² = 35, ab = what? இதோ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோமோ அதே ஐடியாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களாமா? ரெண்டு கொஸ்டின் தான். ஏன்னா இந்த 2 மாடல் அவங்க கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால இதே 2 மாடல் நான் உங்களுக்கு கொஸ்டின் தந்திருக்கேன். சரிங்களா? இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு மொத்தமாக 560 கேள்விகள் ஆயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஷின்ஸையும் கூட நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டு விடுறேன். அந்த கொஷின்ஸையும் இந்த மீதி இருக்கிற இந்த 10-15 நாளைக்கு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக என்ஓஎம்எஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ்லேருந்து தான் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம ட்ரஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட்டுக்கு கேட்டிருந்த கொஷின்ஸ் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. சிம்பிளான லாஜிக் தான். என்னன்னா அந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களாமா? ஓகே, நாளைக்கு அடுத்த ஒரு 10 கொஷின்ஸோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.